ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஹன் சேனல்ல இருந்து ரீசன்ட் இஷ்யூஸ் பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கொஞ்ச நாள் வீடியோ பண்ண முடியல. கொஞ்சம் சரியில்லை தானே. ரைட்டா தைலத்தை தேய்ச்சிப்போம். நீலகிரி தைலம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த சில பிரச்சனைகள் தான். அதை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேம். ஃபர்ஸ்ட் கேபிஒய் பாலா. இது வந்துட்டு பாலா வந்துட்டு கவுக்கணும், அவர் மேல வன்மத்தை கக்கணும், அவரை போட்டு அடிக்கணும், அவர் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. பாலா சார் வணக்கம். கேபிஒய் பாலா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். தங்கமான பையன், தரமான பையனாச்சே. விஜய் டிவில கலக்க போகுது யாரு, அப்புறம் நிறைய காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து ஒரு படம் கூட நடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. பெருமையா சொல்லுவேன். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்ப என்ன பிரச்சனைனா, கேபிஒய் பாலா பண்ண நல்ல விஷயங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கிறதா சில குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோட சொல்றாங்க. அனைத்து ஆம்புலன்ஸ்களும் பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாத ஆம்புலன்ஸ். அதை சரி செய்வதற்காக சட்டத்தை வளைத்து போர்ட்டலை மறைச்சு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அது என்னென்ன குற்றச்சாட்டுகள்னா, கேபிஒய் பாலா மக்களுக்கு உதவணும் கொடுத்த ஆம்புலன்ஸ்ல எஃப்சி இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, ஃபேக் இன்சூரன்ஸா இருக்கு, டூப்ளிகேட் ஆர்சியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த ஆம்புலன்ஸ் சுத்தி இருக்கு. அதையும் ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அறம் நாடுங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் இதை பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு. அதுக்கு கேபிஒய் பாலா ஒரு ரிப்ளை வெளியே கொடுத்திருந்தாரு. எவ்வளோ வன்மம் இல்ல. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்போ உண்மையாவே அந்த ஆம்புலன்ஸ்ல பிரச்சனை இருந்திருக்கு, அதை இவங்க சரி பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது வந்து டி மட்டும் தான். ஆமா, அந்த வீடியோ வந்ததுதான் சரி பண்ணாங்க. வந்து டி நெக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அறம் நாடுல வந்த 2வது வீடியோல மத்த ஆம்புலன்ஸ்லயும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. தப்பிச்சுட்டே நினைக்காது, ஏமாத்துட்டே நினைச்சுக்கோ. இப்ப நீங்க கேட்கலாம், அவர் நல்லது தானடா பண்றாரு, நல்ல விஷயம் தானடா பண்றாரு, அதுல என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்பீங்க. இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு கட்டி தரேன், அதை வச்சு நல்லா மாசா எடிட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டு அதை பிரபலப்படுத்திறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது உண்மையிலேயே அந்த வீடு வந்துட்டு ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு வீடா இருக்கு, விரிசல் விழுது, ஒரு மழைக்கே தாங்க மாட்டேங்குது, செவரு இடிஞ்சு விழுது, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் வீடு கட்டி கொடுத்துறான்டா, ஏதோ வீடு கட்டிட்டான்ல, கட்டி கொடுத்துறான்ல, அதுல செங்கல் விழுது இல்ல இதெல்லாம் நீ பூசிக்க, நீ அடைச்சிக்க, அவன் இந்த அளவுக்கு பண்ணதே பெருசு, அதுல நீ இன்னும் வேற நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்படி சொல்லி தான் இதில் இருந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்களே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. இது ஆம்புலன்ஸ் விஷயம் வந்து உயிர் விஷயங்க. இப்போது ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு எஃப்சிக்கு ஒரு கராஜுக்கு போகிற ஆம்புலன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஒரு கம்மி வேலையில் இப்போ அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு கம்மி இதில் தான் இது பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வாங்கியிருக்காரு. இவங்க நிறைய கதை காட்டுறாங்க, அவர் கோடியில் வந்து சம்பாதிச்சாரு, நிறைய ஃபண்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, அவர் சொந்த உழைப்பில் தான் வாங்கியிருக்காரு. பட் அவருக்கு தகுதிக்கு என்ன முடியுமோ அந்த கம்மி ப்ரைஸில் இந்த ஆம்புலன்ஸ் இருக்குப்பான்றதுனால அது வாங்கியிருக்கலாம். பட் இங்கே தப்பு என்னென்னா, இந்த எஃப்சி இல்லை இது இல்லைன்றப்போ, இந்த வண்டிக்கு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் இல்லாதப்போ அதை வச்சு என்ன வேணால் க்ரைம் பண்ணலாம். அதுக்கு நாளைக்கு பாலா தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு இப்போ இந்த ஆம்புலன்ஸை தப்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். யாரோ பணத்துக்கு ஏதோ ஒரு யூஸ் ஆயிடுச்சு அது அப்படின்னா அது கேஸே இல்லைல்ல. இப்போ நம்பரே தப்பு அப்படின்னா என்ன வேணால் அதில் வச்சு க்ரைம் பண்ணலாம். அதுக்கு நாளைக்கு யார் பொறுப்பாவா? பாலா தான் பொறுப்பாவார். அப்போ அந்த சட்ட சிக்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு ரெடியாக பண்ணால் ப்ராப்பராக பண்ணணும். இது சின்ன விஷயம், சின்ன ஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கிடக்கிற விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய க்ரைம் இது. இதுக்கு எவ்வளவோ உதவிக்கு அந்த வண்டி வந்து பயன்படலாம். நாளைக்கு கேஸே போட முடியாமல் சுத்தம் ஓடலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த வண்டி யூஸ் ஆகும். சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கே தெரியாமலும் நடக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து அது மூலிமா ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது பெருசாக போகும். அந்த இஷ்யூக்கு தான் இப்போயே சொல்கிறது, நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அதுவுமே அது சரி பண்ணிட்டா முடிஞ்சிச்சு இல்லை? ஆமாம், சரி ஏதோ ஒரு அவசரத்துக்கு நான் பண்ணிட்டேன், நல்லது பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லை க்ரியேட் ஆகுதுன்னு தெரியாமல் கூட நீங்கள் பண்ணதாக வச்சுக்கலாம். பட் பாலாவுக்கு இது நல்லாவே தெரியும். இது வந்து ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்காம நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோன்றது வந்து தப்பு. நல்லது மட்டும் பண்ணிட்டோம், அது என்னவா இருந்தால் என்ன அப்படிலாம் இல்லை. பண்ணால் கரெக்டாக பண்ணணும். இல்லையா பொறுமையாக பண்ணணும்.
இப்போ அவசரமாக இப்படி வந்து என்ன சொல்கிறது அரையும் குறையுமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நல்லா இப்போ உங்களுக்கு பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 4-5 படம் பண்ணால் ஒரு நல்ல சம்பாத்தியம் வரும், அப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணல. ஏன் அந்த அவசரம்? அதுதான் இங்கே கேள்வி. அதே மாதிரி இப்போ இவங்க வந்து உங்கள் மேலே பழி போகிறதா இருக்கட்டும், இல்லை சினிமா துறையிலேருந்து உங்கள் சினிமாவில் விரட்டணும்னு அவங்க பண்ணுறதா இருக்கட்டும், என்னவோ கட்சி பண்ணுதோ அது பண்ணுதோ உங்களை எந்த சைடு இருந்து நெருக்கடி பண்ணுதோ அது உண்மையாகவோ பொய்யாவோ இருக்கட்டும். பட் நீங்கள் ஏன் அதுக்கு வழி விட்டீங்க? நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் வச்சுருந்தா இவங்க யாராலையும் உங்களை அடிக்க முடிஞ்சிருக்காது. நீங்கள் அதுக்கான வழியை கொடுத்துருக்கீங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ தப்பு உங்கள் மேலே இருக்குல்ல. இது ப்ராப்பராக பண்ணியிருந்தால் யாருமே உங்களை எதுவுமே கேள்வி கேட்டிருக்க முடியாது. கேள்வி கேட்குற மாதிரி ஏன் வச்சுக்கிட்டீங்க? உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை அது குறைக்குது. அப்போ அவருக்கே ஒன்றும் ப்ராப்பராக தெரியல, ஏதோ குட்டா போக்கில் பண்ணுறாருன்ற மாதிரி ஆகுது. நல்லது பண்ணால் கரெக்டாக பண்ணணும், இல்லையா கம்முன்னு விட்டுறணும். அவங்க கஷ்டத்தை இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவர் இன்னொருத்தர் கூட சொன்னார், இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வந்து நல்லா வர ஆம்புலன்ஸ் நடுவில் நின்றுச்சுனாலே இவ்வளோ பிரச்சனை. இது இப்படி பிரச்சனை இருக்கிறது, அது தேர்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்க, நடுவில் நின்றுச்சுன்னா என்ன ஆகுறது? உயிர் ஒரு ப்ரெஷர் லேடி கூட்டிகிட்டு போகிறீங்க, திடீர்னு அது எதனா ரிப்பேர் ஆகி நின்றுச்சுன்னா இன்னும் அது பெரிய பிரச்சனை. அப்போ இது எல்லாம் பாலாக்கு தான் தெரியணும். இது ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் இது வந்து விளையாட்டு இல்லை, சும்மா வந்து நானும் செஞ்சுட்டேன்னு செய்கிறது இல்லை. செஞ்சால் பொறுப்பாக செய்யணும், கரெக்டாக செய்யணும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்குமா. இதுக்கு நான் உடனே நான் யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிட்டேன், அதனால தான் இப்படி நான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கான ஹெல்ப் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், வேணும்னே என்னோட செல்வாக்கை சரிக்க பாக்குறாங்க அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு தான் என்ன பண்றது? மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால சரிங்க, நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது இப்படி ஆயிடுச்சு, அதை நான் வந்து சரி பண்றேன், அது அதை நான் வந்து அது என்ன பண்ண முடியுங்கிறத நான் பாக்குறேன், எனக்கே தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டு அதை நான் சரி பண்ண பார்க்கணும். நீங்க ஆம்புலன்ஸ் கொடுக்கும் போது அது புதுசு மாதிரி நல்லா கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி நல்லா பில்டப்னா கொடுத்து ஒரு வீடியோ போடுறீங்க, ஆனா அது ரியாலிட்டியில பார்க்கும்போது சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறம் தாங்க தெரிஞ்சது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஆனா பாலா பண்ற உதவிகளா இருக்கட்டும், அவர் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரோட உதவினால நிறைய மக்கள் வந்துட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. உண்மையாவே அவரோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுதுதான். இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அதுல நான் எந்த ஒரு தப்புமே சொல்லல. அதே சமயம் நானுமே நிறைய மதிப்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். இப்ப நான் அவரை வந்து எந்த ஷோல நான் பார்த்தாலுமே அவர் மேல ஒரு மரியாதை தான் வருது. நல்லவையா இதுக்கு முன்னாடி வந்து கேபி பாலா காமெடி பண்றவரா, நல்லா காமெடி பண்ணுவாரு அப்படிங்கிற கண்ணோட்டம் மாறி இப்போ வந்து அவர் நல்லது பண்றாரு, நல்ல மனுஷன்யா, அந்த மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க அரசியலுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போறோம், அந்த அளவுக்கு மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலான்னு வந்து பாரு. இப்போ அவர் நடிச்ச ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, காந்தி கண்ணாடின்னு. அந்த படத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு என்ன வந்து எங்க வீட்டுல சொல்றாங்க. எப்போதுமே எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்லா இருந்துச்சா நான் தான் அழைச்சிட்டு போவேன். ரொம்ப ரேரா தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படத்துக்கு கண்டிப்பா அப்படின்னா வீட்டுல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு போவேன். நான் அவங்க கிட்ட கேட்டேன், காந்தி கண்ணாடி படம் வந்து உண்மையா நல்லா இருக்கா, எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, கேபி பாலா வந்து நிறைய மக்களுக்கு நல்ல உதவியா செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு நாம வந்து சப்போர்ட் பண்ணணும், அதனால இந்த படத்துக்கு போவோம். உனக்கு நான் வேற யாரையா செய்ய போறேன்? அப்ப வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்றவங்கள மக்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பாலா மாதிரியே இங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு தோணுது. நம்மளால நல்லது பண்ண முடியலனாலும் நல்லது பண்றவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்ப நம்மள நம்பி சப்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம உண்மையா தானே இருக்கணும். இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையை எடுத்துப்போம். TN07D0003 அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் 31 வருஷம் அந்த ஆம்புலன்ஸோட வயசு. 15 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்கிராப்ல போடப்பட்ட ஒண்ணு. ஓகே, நான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன், அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு, எனக்கே சரியா தெரியல. மேபி அவருக்கே தெரியாம கூட நடந்திருக்கலாம், அவர் வாங்கி கொடுத்திருக்கலாம், அது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது பல ஆக்ட் கீழ இல்லீகல் ரன் வித்தவுட் எஃப்சி இல்லீகலா ரன் ஆயிருக்கு. இது ஆம்புலன்ஸே கிடையாது அப்படின்னு ஜோம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுது. இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும்ல. சிம்பிளான விஷயம் தான், எல்லாருமே இங்க தப்பு பண்றவங்க தான். ஆனா அந்த தப்பு நம்ம திருத்திக்கணும். அதை விட்டுட்டு அதை சமாளிக்கிறதோ இல்ல அதை மறைக்கிறதோ இல்ல வேற மாதிரி டைவர்ட் பண்றதோ அதுதான் இங்க தப்பா தெரியுது. என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுக்கள் பண்ணா அந்த ஆம்புலன்ஸ்க்குலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் இருக்கும்ல, அதை காட்டு. எவ்வளோ வன்மம்ல, ஒரே ஒரு படம் பண்ண இதற்கு இது பதில் இல்லை. உண்மையாவே அவங்க எல்லாமே பொய்யா இருந்துச்சுன்னா அதுக்கான உண்மையான ஆதாரங்களை நீங்க காட்டலாம். ஏங்க என்னங்க காமிங்க என்ன இல்ல அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான்னா அதை நீங்க ஒத்துக்கிட்டு அதை வந்து நீங்க சரி பண்ண பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஒன்றும் இறங்க போறதும் இல்லை, ஏற போறதும் இல்லை, எதுவும் கிடையாது. இல்லைங்க தெரியாம நடந்துருச்சு, நான் ஏதோ மாத்திட்டு சரி பண்ணிடுறேன். இல்ல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இவரை பத்தி ஒரு விஷயம் வந்துட்டுன்னு வச்சுங்க, ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, உடனே இங்க பாதி பேர் வந்துட்டு வன்மத்தக்காக்கு வந்துடுறாங்க. சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காதாலு அப்படின்னு ஒரு பக்கம் வன்மத்தை வந்து வன்ம போஸ்டா வந்துட்டு இருக்கு. எவ்வளோ வன்மம் இல்ல, சர்வதேச கைக்கூலியா ஐயா, நான் தினக்கூலி. அதையுமே பார்க்க முடிஞ்சுது. என்ன மேட்ரு, என்ன
அப்புறம் எதுவுமே தெரியாம அடிக்கிறதுக்காகவே வராங்க ஒரு கூட்டம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடிப்பா. சிக்குவான்னு நினைச்சேன்டா, சிக்கிட்டான். இவன் ஒரு நாள் என்ன எதுன்னு கேட்காம போட்டு அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமும் இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒருத்த உண்மையாவே தப்பு பண்ணிட்டான்னா அவனை வந்து சுட்டி காட்டுங்க, அந்த தப்பை சுட்டி காட்டுங்க, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அவனை வந்து அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வழியில கொண்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன எதுன்னு கேட்காம போட்டு அடிப்போண்டா, நீட்டு கையை நீட்டு அடிக்கிறோம், நீ மட்டும் அடிக்கிறோம் வந்துக்க. இட முடியாத ஒரு எக்கு தப்பான ஒரு கண்மூடித்தனமான வன்மன்னு சொல்லாது, அந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அவன் நல்லா பேசுறான், அவன் நல்லவன் தான், நல்லா பேசுறவங்க நல்லவனடா, அதனால அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான், அவனை யாரும் திட்டாதீங்க, அவனை எதுவும் சொல்லாதீங்க, அவனை கிரிட்டிசைஸ் கூட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதா எந்த வகையில நியாயமா இருக்கும்? நியாயமா? இந்த சோசியல் மீடியா உலகத்துல மட்டும் யாரையுமே நம்பாதீங்க. சப்போர்ட் பண்றீங்க, அது நல்லதுதான். ஆனா அவர் ஒரு தப்பு பண்றாரு, அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கான பதில கூட அவர் சொல்ல மாட்டாரு, அதுக்கான ஆதாரங்களோட காட்ட மாட்டாருன்னா அதுக்கும் நீங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிளைண்டா ஒரு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. உடனே உடன்படாதீங்க, முரண்படுங்க, முரண்பட்டு ஆராயுங்க, அப்ப சரி பாருங்க. டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. எல்லாத்துக்கும் பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன ஆகிடும்னா அந்த தப்பை வந்து அவராலே திருத்திக்கிறதுக்கு யோசிக்க கூட மாட்டாரு. அதான் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணுவோமே இஷ்டத்துக்கு அப்படின்னு போயிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ணாலும் அடிதானே போறீங்க, அப்படியே மாறும். நல்லா இல்லைன்னு சொன்னா அதுக்கே திட்டுவாங்க போல. என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். இன்னொரு பக்கம் நமக்கே தோணுது, ஐயோ அந்த படத்தை பத்தி நம்ம வந்து நெகட்டிவா சொல்ல வேணாம், எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே நம்ம நெகட்டிவா சொல்லிக்கிட்டு வேணா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்குது. அதான் தப்பு. படம் நல்லா இல்லைன்னா நல்லா தான். எனக்கு இதுல இன்னொரு பயம் என்னன்னா, இதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டா, சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா பண்ணுவாங்க. நல்ல கண்டென்ட் ஐடியாவா இருக்கு, நான் நல்லது பண்ற படத்தை ஓட்டுன்னு ஓட்டிங்களா, மக்களும் பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க, நம்ம தப்பு பண்ணாலுமே சப்போர்ட் பண்றாங்க, அப்ப நம்ம இதையே கண்டென்ட் ஆக்கி வீடியோ பண்ண ஆரம்பிச்சலாம். நம்ம ஆளுங்க பத்தி பிராங்க் பண்ற மாதிரி ஃபேக்கா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நானே ஒரு ஆளை செட் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி 100 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கினோம் அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுங்க, பண்ணிருங்க. இந்த கேடி பில்லா கிளடிங்க படத்துல கூட ஒரு சீனு, அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொல்லி காசு வாங்குவாங்க, ஆனா அது ஃபுல்லாவே செட்டப், அங்க இருக்க பணமும் கிடைச்சிடும், அங்க இருக்கிற மக்கள் ஆதரவும் கிடைச்சிடும். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமாங்கய்யா, நாங்க போய் உதவி பண்றோம். நீ இப்படியா பேசுறீங்களா, நீ என்னடா நல்லது பண்ணிருக்க அவர் வந்து கேட்கறதுக்கு, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ வைக்கிறாங்கன்னா அது சரியா தப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதை விட்டுட்டு விமர்சனமே வைக்க கூடாது, குற்றச்சாட்டே வைக்க கூடாது, பொய்யா ஒரு குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ வச்சிருந்தா அதை வந்து கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஆனா ஆதாரத்தோட இருக்கும்போது நீங்க தப்பா ஆதரிக்கும் போது கேட்கதான் செய்யணும். என்னன்னா உங்களை பத்தி இவ்வளவு விஷயம் நிறைய பேர் பேசுறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொன்னாதானே கரெக்டா இருக்கும், நீங்க வந்து ஆதாரத்தோட சொல்லுங்கண்ணே அதை பதில அப்படின்னு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். இப்போ வந்து இப்போ நம்ம கேள்வி கேட்குறோன்னா உடனே நம்ம நீ இன்னும் நல்லது செஞ்சுட்டு நீ இன்னும் அவரை பேசுகிறேன்னு சொல்லி அந்த தப்பை மறைக்க பார்க்குறது, இதை தான் சொல்கிறது, இதுக்காக தான் பேசுகிறதே. இப்போ அவர் செஞ்சது அது தப்பே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு கிராமத்துக்கு அட்லீஸ்ட் அந்த வண்டி ஓடுதில்லை, அந்த ஊரில் ஆம்புலன்ஸே இல்லை, அட்லீஸ்ட் இது ஒரு 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 மொக்க ஆம்புலன்ஸாக இருந்தாலும் அதுக்காவது உதவுதில்லை அப்படின்ற அதில் வந்து அப்படியே அதை மூடி மறைக்க தான் பார்க்குறீங்க. இல்லைனா அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. இப்போ படம் பாருங்கள், இப்போ நல்லது செஞ்சுருக்காருன்ற தேவை அந்த படம் நல்லா இல்லைனாலும் பார்க்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது. நல்லா இல்லைனா நல்லா இல்லை தான், இது வேறு அது வேறு, இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சினிமாவில் கூட எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி தான் அஜித் இதெல்லாம் இந்த விஷயம் இல்லாமல் அப்படி தான். இப்போ அவர் வந்து வெளியே நிறைய நல்லது பண்ணுறாரு, அதுக்காக அவர் போய் படத்தை பார்க்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இப்போ இதை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் பர்சனலாக நல்லவராச்சு அதுக்காக போய் இந்த படத்தை பார்க்கணுமே அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனா வேறு மாதிரி கூட பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை அது எல்லாத்தையும் போட்டு நம்மளாம் மிக்ஸ் பண்ணிக்கிறது, பர்சனலையும் சினிமாவையும் போட்டு கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்மளா என்னமோ நினச்சின்னு பண்ணிட்டு இருக்குது, அப்படிலாம் இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கமெண்ட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் எல்லாரும் பாராட்டிட்டு தான் இருந்தீங்க. உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சது, உடனே ஃபுல்லாக நெகட்டிவ். நம்ம இந்த வாய் தானே முன்ன வந்து நம்ம பாசிட்டிவாக பேசணும், கமெண்ட் பண்ணணும், இப்போ உடனே நம்ம மாறுறோங்கிற அந்த இது கூட இல்லை. உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் நம்பணும், நான் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஏமாற்றம் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா யோசிங்க, நிதானமாக இருக்கும். உடனே போய் வன்மத்தை கொட்டணும்னு அவசியம் இல்லை, உஷாராகிக்கோங்க, அவ்வளோதானே.
ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. இப்போ அது அவர் வந்து இல்லாமல் செய்யவே இல்லைன்னு இல்லைல்ல, அதை பார்க்கணும். அந்த அறம் நாடு சேனலில் கூட வந்து இந்த ஆம்புலன்ஸ் பற்றி டீட்டெயிலாம் சொன்னார்ல, அது அவரும் சொன்னார். உடனே எல்லாரும் கமெண்ட்டில் போய் இவங்களை கண்டுபிடிச்சி ஓனாக இது பண்ண மாதிரி உடனே அதை எடுத்து அதை வச்சு அப்படியே திட்டி 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 அவ்வளோ கமெண்ட்டு. நீங்களே இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சு நாலேஜ் பண்ண ஒரு விஷயம் தானே, என்னமோ இவங்களா கண்டுபிடிச்சி அப்படி போய் அந்த இதை காட்ட வேணான்றது. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உஷாராகுங்க, அது போதும்னு நினைக்கிறேன் நான். இப்போது இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தில் மட்டும்தான் தப்பு நடந்திருக்கு. அது அவருக்கு தப்பாக கைட் பண்ணப்பட்டிருக்கு, அது மூலிமா அவர் செஞ்சுட்டார், தெரியாமல் செஞ்சுருக்காரு. பட் அவர் செஞ்ச நல்லது நிறைய இருக்குது. ஊனமற்றவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த மிதிவண்டிலாம் வாங்கி கொடுத்தாரு, இதெல்லாம் ரியல் தான் நான் பண்ணியிருக்காருல்ல, இதையும் பார்க்கணும்ல. பண்ணவே பண்ணல அப்படின்னு டோட்டலாக சொல்ல முடியாது. உடனே போட்டு அவர் அடிக்கிறதுலையும் ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்த தப்பு நடந்திருக்கு, அது மறைக்கப்பட்டிருக்கு, அவருக்கு தெரியல, இதை சரி பண்ணணும். அதுக்கு அவர் வீடியோ போட்டிருந்தாலும் முடிஞ்சிருக்கும். அவரும் வந்து அதை இழுத்துட்டு அது எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போய் எப்படியோ போகிறது தான் இங்கே வேற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த கேள்வியை இந்த ஆள்கிட்ட ஏன் கேட்க விட்டுட்டீங்க? இதுக்காக நான் வந்து பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி, தப்பானவர், மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. அவர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதை அவர் சரி பண்ணிக்கணும், இல்ல அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கலாம். இது வந்து மத்த யாருக்கும் ஒரு தப்பான உதாரணமும் போயிடக்கூடாதுல்ல. இதை அவர் சரி பண்ணாம அப்படியே விட்டுட்டாருன்னா அவர் பண்ண எல்லா விஷயத்து மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். நண்பா ஒரே ஒரு டவுட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றாங்க, அவர் பண்ற உதவி எல்லாத்தையும் அவர் வந்து வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோட ஃபேஸை கூட இவர் வந்து பிளர் பண்ண மாட்டாரு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதை வந்து நாம ஒன்றும் சொல்ல முடியாது, அது வந்து உதவி பெறவங்களோட விருப்பம் தான். இல்லைங்க என் ஃபேஸை வந்து காட்டாதீங்க, பிளர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அது அவங்களோட விருப்பம். அந்த உதவி உண்மையானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் ஒரு 4 பேருக்கு நல்லது நினைச்சுன்னா அது சந்தோஷம் தான். ஆனா காலங்காலமா நம்ம அரசியல்வாதிகளே வந்துட்டு அவங்க பண்ண நல்ல விஷயங்களை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சியில் அவங்க பணத்தை இது பண்ற மாதிரி இதை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். மிஸ்டர் கேகே அப்புறம் தமிழ் வாணி அவங்களோட காப்பிரைட் இஷ்யூ. இப்போ ரீசெண்டா மிஸ்டர் கேகே சேனலுக்கு வந்துட்டு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கேக்குறவங்க தான் இல்ல. ஏஜென்சி கூட சேர்ந்து தமிழ் வாணிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. யார் இந்த தமிழ் வாணி? இன்னுமா என்ன தெரியல. ஸ்கூல்ல கெஸ்டா கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கங்கறத நம்ம ரெஃபரன்ஸா கூட காமிக்க முடியாது போல, பிளர் பண்ணி இல்ல. அதுக்கு தான் அவருக்கு ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்க. இந்த தமிழ் வாணிங்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல வர ஆபீஸ்ங்கற ஒரு வெப் சீரிஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. இது வேறயா? ஒரு பிரபலமான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. என்ன இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன் மாமா. இவங்கள வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு. எப்படி கூப்பிட்டாங்கன்னே தெரியல. எனக்கு இதுதாங்க புரியல. இப்போ இவங்களை விட இந்த ஸ்கூல் எப்படி அதை கூப்பிட்டுச்சு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்களா? பிளைண்டாக இப்போ யாருன்னா அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன சொந்தங்க தான் இருந்துச்சு, அவங்களை கூப்பிடலாம் கெஸ்ட்டான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. எல்லாருமே வந்து இவங்களை திட்டுற விட இந்த ஸ்கூல் எப்படி ஒரு பசங்களுக்கு காலேஜ் கூட இல்லை, இவங்களை கூட நிற்க வச்சுன்னா இப்போ இவங்க யார் என்னன்ட்டு தேடி பார்த்தா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்றதே எனக்கு புரியல. இப்போ இந்த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாங்கம்மா, இந்த மாதிரி கெஸ்ட்டாக ஒருத்தர் வந்தாங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தா இவங்களை பற்றி என்ன வீடியோ வரும்? இப்போ அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க, உஷாராக அதெல்லாம் மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி கெஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறதுல என்ன தான் இருக்குது? ஸ்டூடெண்ட்டுக்கு யாரை கூட்டின்னு வந்து காட்டுறவங்க கூடமா ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு குருவாக இருந்து வழி நடத்தவங்களுக்கே இது தெரிலனா அப்போ இவங்கள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன நிலமன்றதே எனக்கு தெரியல. எதை நோக்கி போகுதுன்றதே எனக்கு தெரியல. ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதாவது தப்பு அவங்க ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க, ஓப்பனாக பண்ணிகிட்ருக்காங்க மீடியாவில். அந்த தப்பை எடுத்து சொல்கிற அவருக்கு ஸ்ட்ரைக்கு, இது ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு புரியலைங்க. இப்போ தப்பு பண்ணுறவங்க என்னென்னா பண்ணலாம், அது கேள்வியே அவனும் கேட்கக்கூடாது, அவன் என்னென்னா ஆட்டம் ஆடட்டும், அது சட்டம் பார்த்துங்க. எதுவுமே நடக்கலைன்றதுனால தானே இந்த கேள்வியே வருது. எப்படி இவங்க இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க, ஓப்பனாக வீடியோ போடுறாங்க, தூக்கி கெஸ்ட்டாக போட்டுனுக்கிறாங்க. இனியா நடக்குதுன்னு கேட்டால் நம்ம தப்பு, என்னுடைய வருமானத்தை நீ வந்து கேள்விக்கிற, என்னுடைய இதில் என்னுடைய ஒர்க் இது, அதை நீ வந்து கெடுக்க பார்க்குற அப்படின்றாங்க. நீங்கள் பண்ணுறதே தப்பான வேலைங்க. அது எப்படி அவங்களுக்கும் குற்ற உணர்ச்சி இல்லை, கூப்பிட்றவங்களுக்கும் குற்ற உணர்ச்சி இல்லை, இது என்னன்னே எனக்கு புரியல. ஆக்சுவலி இது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே ஸ்டெப் எடுக்கணும், கோவப்படணும், அந்த ஸ்கூலில் போய் கண்டிக்கணும். இனிமேட்டுக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி கெஸ்ட்டு கூப்பிடாதீங்க, என் பசங்களுக்கு வந்து நல்லது இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் எடுத்து கோவப்படணும். அப்பயாவது இவங்க திருந்துவாங்களான்னு பார்க்கணும். அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எஜுகேஷனை விட ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் எப்படி கத்துப்பீங்க? இப்படி அவங்க பேசுனதே ரொம்ப தப்பான விஷயம்.
அது எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு எஜுகேஷனை விட நீங்க ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னே தெரியல. இதுவே கை தட்டுறாங்களே டீச்சர்ஸ். இன்னொரு தப்பு என்னன்னா, சரி நீங்க ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நோண்ட ஆரம்பிச்சாங்க. சரி அவங்க என்னதான் பண்ணிருக்காங்க, என்னதான் அவங்களோட ஸ்கில்னு போய் பார்த்தா டான் 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 சுதந்திர நாடு இல்லையா? இன்னுமா இது தெரியல. bitsme.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்ல உரையாடுவாங்க. அது சாதாரண உரையாடல் கிடையாது. சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா அந்த மாதிரியான ஆபாச உரையாடல் இன்னும் வேற மாதிரி கூட நடக்கும். இப்ப இவங்கள வந்துட்டு நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேச வச்சீங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க. தெரிஞ்சு கூட ஏன் பேன் ஆக மாட்டேங்குது? நிறைய மீம்ஸ் அதான் சொல்றேனே, தப்பு பண்றவங்க ஃப்ரீயா பண்றாங்க. ஒரு வீடியோ போட்டுருக்காரு. அந்த வீடியோக்கு தான் இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அவங்க போட்டோ யூஸ் பண்ணிட்டாங்களா? அது எதுல இருக்குது அதெல்லாம் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கொடுத்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க செஞ்ச தப்ப நீங்க பேசுனதை கிரிட்டிசைஸ் பண்ணா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்குவீங்க. நீங்க பண்றது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கே எகென்ஸ்டா இருக்கு. அப்ப யாரு என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், அவங்கள பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க. இதுல என்னடா நியாயம் இருக்கு? என்ன ஜந்திரா இது? இவங்க ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாலும் இவங்க யாரு, என்ன பண்றாங்க, எதை பத்தியும் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமலே கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, ரீல்ஸ் போடுறாங்க, இவங்களாம் ஏன்டா கூப்பிடுறீங்க? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவன் அவங்களுக்கு வேலை கொடுத்தா? இவங்களை பார்த்து ஸ்கூல் பசங்க என்ன கத்துக்க போறாங்க, என்ன இன்ஸ்பயர் ஆக போறாங்க? என்ன மாதிரி நீங்களும் ஃபேமஸ் ஆகணும்னா ரீல்ஸ் போடுங்க, ட்ரெண்ட் ஆகலாம், படிக்காதீங்க, ஸ்கில் தான் முக்கியம். இப்பவே நீங்க வந்து அப்பா அம்மா ஒரு போன் வாங்கிடுங்க, வீடியோ போட ஆரம்பிங்க, நம்ம கொடுவை என்பதை நீங்க பார்த்தது இல்ல, அந்த மாதிரி ஆயிடலாம். வணக்கம் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்ல போறீங்களா? இதுவே ரொம்ப தப்பான விஷயம். இதை எந்த ஸ்கூலும் எந்த காலேஜுமே பண்ணக்கூடாது. மனந்திருந்து சரி, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டா அதுக்கு நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் கேகே வந்து ஒரு பிரபலமான சேனல் தான், அதனால நமக்கு தெரியுது. இவனுங்க பேக்ரவுண்ட்ல எத்தனை மீம் பேஜை காலி பண்ணியிருப்பானுங்க, எத்தனை யூடியூப் சேனலை காலி பண்ணியிருப்பானுங்க, எத்தனை வீடியோஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்க, எதுவுமே தெரியல. வயிறு சொல்ற நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. இந்த தமிழ்வாணி கூட சேர்ந்து வாரக்ஸ்ங்கிற ஒரு ஏஜென்சி தான் இதை பண்ணியிருக்கானுங்க. அவங்களுக்கு இந்த ஃபேரிஸ் பாலிசி பத்தி நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் இவனுக்கு காப்பிரைட் டூல மிஸ்யூஸ் பண்ணியிருக்கானுங்க. தமிழ்வாணிங்கிறவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சர் கூட கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்களாலே பண்ண முடியுதுன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய செலிபிரிட்டியாக இருக்கட்டும், பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் பண்ணாங்கன்னா அப்போ எதை பற்றி யாருமே பேச முடியாது. ஒருத்தர் இந்த தப்பை செய்கிறான்னு கூட வெளில நம்ம சொல்ல முடியாது. இப்போ தமிழ்வாணி வந்துட்டு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காங்க, அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிச்சாங்க. உடனே அவங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம். நான் எஜுகேஷனோட ஸ்கில் தான் முக்கியம்னு சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாருக்கும் நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த கண்டென்ட்டையே நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னடா இது? ஒரு தப்பை வந்து நீங்க திருத்திக்கணும்னு நினைக்காம அதை மறைக்கணும், அதை அழிக்கணும்னு நினைச்சதுதான் ஒரு பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடி கூட விட்டுட்டானுங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இனிமேல் அடிமேல் 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 அடி உழுந்துட்டே இருக்கும். உங்களுக்கு மிஸ்டேக் கேட்க பேசுனதுல சில முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க அவர்கிட்டே பேசி அதை கிளியர் பண்ணி அதை கூட ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஏன் நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இதுல இந்த பாட்டு வந்து எங்களுக்கு பிடிக்கலங்க, நீங்க இந்த பேசுறது பிடிக்கல அப்படின்னு போயிட்டே இருப்பேன். பெருசா ஒன்றும் பெரிய வருத்தமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், அவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ தூக்குறது, இந்த இருக்கிறது, ட்ரிம் பண்றது, இது எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாதிரி தவிர வேற யாரும் பண்ணாதீங்க. இதை தமிழ்வாணி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தமிழ்வாணி மட்டும் இல்லாம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். முடியலடா, சரி முடிச்சுக்கலாம். இதோட அடுத்து ஒரு மொக்கையான வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலாவை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து பாலாவை பற்றி பேச போகிறேன்னு இல்லை, பாலாவை சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ இது சொல்கிறது பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட்டே வந்து ஏதோ மக்கள் பணத்தை வரி எடுத்து அவங்க பண்ணுறதையே அவங்க போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க, பேனர் ஒட்டிக்கிறாங்க, ஏதோ அவங்க சொத்து, அவங்க குடும்ப சொத்து எடுத்து வாரி ஏதோ பப்ளிக் கொடுக்குற மாதிரி அவங்களே அவ்வளோ பண்ணிக்கிறாங்கன்றப்போ பாலா ஃபோட்டோ போடுறதுலையோ வீடியோ போடுறதுலையோ தப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு சொந்த உழைப்பில் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது போட்டுக்கிறாரு. பட் இது வந்து ஒரு தானம் தர்மத்தில் போய் இது சேருமானா இல்லை, இது போய் சேராது. இடது கை கொடுக்குறது வலது கைக்கே தெரியக்கூடாதுன்றாங்க பாருங்கள், அதுதான். இது வந்து தர்மம், இது வந்து அங்கே போய் நிற்கும் அப்படின்னா இது கிடையாது. அது மூலிமா எந்த பலனுமே நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு பேர் தான் தர்மம். இதெல்லாம் அவர் பலன் அடைகிறாருன்றப்போ
இது தர்மம், இது அந்த அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்கன்றதுக்கு பேசுகிறேன். இது பாலா உடனே வந்து இதெல்லாம் அப்படி கிடையாது அவரும் செய்கிறாரு, நல்லது செஞ்சு அவர் ஒரு வேலை அவர் செய்கிறாரு. பட் இப்படி தான் செய்யணுமானா இல்லை. உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு உங்கள் மனசுக்கு தோணுதா, உங்களுக்கு தோணிச்சு அந்த விஷயம் செய்யலாம், அவ்வளோதான். இது மூலிமா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபேம் கிடைக்கும்ன்றதுக்காக செய்கிறதோ, இல்லை இப்படி செஞ்சால் தான் எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடைக்கும்னு நினச்சி செய்கிறதோ எதுவுமே சேராது. நீங்கள் கடவுள் பக்தி இருக்குது, நான் இதெல்லாம் நம்புகிறேன் அப்படின்னா உங்கள் மனசுக்காக தோணுனா செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது தர்மம், அவ்வளோதான். மீதிபடி அது மூலிமா நீங்கள் ஒரு பலனடைகன்னு செய்கிறீங்களோ எது செய்கிறீங்களோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு போய் ஒரு நல்லதாக நடக்குது, எதுவுமே நடக்காதவங்களுக்கு அதுவாக நடக்குதுன்றது தான். அண்டு பாலாவது ஒரே விஷயம், இந்த ஆம்புலன்ஸ் விஷயம். இதில் அவர் வந்து ஒரு கம்மியான காசில் ஏதோ ஒன்று பண்ணுமேன்னு பண்ணதுனால தான் இவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு. அதை அவர் சரி பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சு. ஆமாங்க இது தப்பு நடந்திருக்கு, இது மாற்றிடுறேன், முடிஞ்சது, அவ்வளோ சிம்பிளாக முடிகிறது. அது இழுக்க தான் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ அவர் நல்லவர் தான், அவர் நல்ல விஷயம் செய்யலாம், அவர் உண்மையாகவே மனசு இருந்து நல்லதான் பண்ணுறாரு. மேபி அவர் பின்னாடி யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறா, அது அவருக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கமெண்ட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் கெட்டதாக இருந்தாலும் கெட்ட பணமாக இருந்தாலும் 4 பேர் நல்லது பண்ணுறாங்களா அப்படின்லாம் கமெண்ட் வருது. அது தப்பு இல்லை. ஏன்னா இப்போ இவர் பண்ணுற 4 நல்லதை பார்த்துட்டு பின்னாடி ஒரு கும்பல் வந்து ஒரு மோசடியோ ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுவும் நம்ம பணம் தான், நம்மள்ட்ட இருந்து தான் ஏமாற்றிட்டுருக்காங்க. இங்கே நம்ம 4 நல்லதை பெற்றுட்டு மற்ற ஒரு 100, 1000, லட்சக்கணக்கு மக்கள் வந்து ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது ஏமாந்தால் ஓகேவன்ற மாதிரி தான் அந்த கும்பல் நம்ம வந்து வளர்த்து வர்ற மாதிரி தானே. ஸோ எப்படி பார்த்தாலும் அது தப்பு தானே, அது நம்ம வந்து சப்போர்ட்டே பண்ண முடியாது. இங்கே ரெண்டாவதாக வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இதனால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் இப்போ எங்கள் சேனல் எவ்வளோ கீழே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 10,000 சப்ஸ்கிரைப் இருக்குது, ஆனால் விவே போகுது. ஏன்னா எங்களுக்கு ஸ்ட்ரைக் அடித்த அன்னிலேருந்து எங்கள் சேனல் அப்படியே டவுன். ஏதோ கொஞ்சம் இப்போ ஒரு 1000 பேர் பார்த்துட்டு இருந்தது, இப்போ சுத்தம் அவ்வளோ பாதிப்பு அந்த ஸ்ட்ரைக்குனால. 2வது ஸ்ட்ரைக் வச்சா வீடியோ போடாமல், 3வது ஸ்ட்ரைக்கு அவ்வளோ சேனலே காலி. ஸோ எத்தனை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இப்போ மிஸ்டேக் கேட்கலாம், எத்தனை வருஷமாக இது போராடி ஒரு சேனல் டெவலப் பண்ணிக்கலாம். அசால்ட்டாக வந்து ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு போனோம், அவர் லைஃபே பாதிக்கிற மாதிரி தானே. திரும்ப இத்தனை பேரையும் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். இப்போ இதே கேள்வி அவங்களும் கேட்கலாம், நீ என் வயிற்றில் அடித்தா நானும் வயிற்றில் அடிக்க தப்பு இல்லையேன்னுவாங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இவர் என்ன வீடியோ போட்டுட்ருக்காரு, நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்க? உங்களை போய் கெஸ்ட்டாக கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்கன்னா நீங்கள் என்னத்தை அந்த குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்க போகிறீங்கன்னு ஒன்று, உங்களை பற்றி தேடனா என்ன கிடைக்கும்னு ஒன்று. இது தப்புன்னு சொல்லி பேசுகிற ஒருத்தரை வந்து நீங்கள் பேசலாம், ஆமாங்க ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, இதுமாதிரி நான் பண்ண மாட்டேன், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, இவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக், நான் என்னமோ நான் யோகியம், நீ என்னை பற்றி தப்பாக பேசிக்கிறேன், என் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு திமிர்த்தனம். அது நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ கான்டாக்டுக்கு தெரியுமா, எனக்கு யாராவது தெரியுமா, நீ யாரா அப்படின்னு கேட்குறது. அப்போ இதேமாதிரி நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்க, தப்பு செஞ்சுட்டு நம்மளை மிரட்டுற தோணி தானே வருது. அதை தடுக்கணுன்றதுக்கு தான் இது பேசுகிறது. இது மிஸ்டேக் கேட்க மட்டும் இல்லை, நாளைக்கு யாருக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் இதே மாதிரி நம்ம எடுத்து சொன்னால் நம்மளுக்கு இதே பாதிப்பு தான். இது அவருக்கு மட்டும்தான் நடக்குது, நம்மளுக்கு நடக்காது. நாளைக்கு யூடியூப்பில் யாருக்குனாலும் நடக்கலாம். இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை பற்றி தப்பு நடக்குதுங்க நம்ம எடுத்து சொன்னால் நம்ம தான் பாதிக்கப்படுவோன்ட்டு யாருமே நாளைக்கு பேச மாட்டாங்க. தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, திமிர்த்தனமாக பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணிட முடியும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வேணால் எல்லாருமே சேர்ந்து இது பேசணும். என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு குரோமில் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதுக்கு அவ்வளோ சட்டம் இருக்குது, அது போய் பார்க்கக்கூடாது, பார்த்து அரெஸ்ட் பண்ணுவோம், கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அங்கே வந்து நிறையா இருக்கும், நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தினா இதுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸோ எவ்வளோ விஷயம் பண்ணலாம். பட் இது நடக்குதுன்னு தெரிஞ்சு இதுக்கு ஒரு எந்த ஒரு ஸ்டெப்புமே எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் கூப்பிட்றாங்கல்ல, இப்போ அவங்க கூப்பிடும் போது கண்டிப்பாக இவங்களை பற்றி அந்த ஸ்டேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க நான் சொல்லியிருப்பாங்க இல்லை, இதெல்லாம் மறைச்சிட்டு அவங்கள பற்றி பெருமையாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேவே ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பொய்யான ஒரு ஏமாத்து வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஒரு டீச்சர்ஸே அதை பண்ணுறாங்களா மறைச்சி அப்படிங்கிற மாதிரி. இப்போ பசங்கள்கிட்ட வந்து ஃபோன் கொடுக்க பயப்படுறதே மற்ற விஷயங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது, கெட்டுடக்கூடாது அப்படின்னு தான். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களே வேற ஒரு அறிமுகப்படுத்தி நல்லவங்கன்ற மாதிரி அவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த பசங்களை ஏமாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கூப்பிட வேண்டிய அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த இடத்துல இவங்களை வந்து நீங்கள் அதிகமாக காமிச்சு அந்த இடத்தோட வேல்யூ வந்து ரொம்ப குறைக்கிறாங்க. ஏற்கனவே காலேஜுக்கு இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றவங்களே வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஸ்கூலுங்க, இந்த இடத்துக்கு வந்து இப்படி அவங்களாவது பரவாயில்ல, டான்ஸ் ஆடுறவங்க ஒரு டீசெண்டாக வீடியோ போடுறவங்க அவங்களே வந்து நிற்க வைக்கிறதுலே என்ன பயன்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன காட்டுறீங்க நீங்கள்? காலேஜ் பசங்களுக்கே நம்ம அவ்வளோ பேசணும், இது ஸ்கூலு, அது இந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் வந்து நிற்க வச்சுருக்காங்கன்றப்போ இவங்க மேலே கேஸ் போடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கேஸ் போட்டால் கண்டிப்பாக இவங்க மேலே பண்ண முடியும். ஆனால் இவங்க எவ்வளோ திமிராக இப்போ நடந்துனுக்கிறாங்க, கேள்வி கேட்குறவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு திமிராக நடந்துனுக்கிறாங்க தப்பு பண்ணிவிட்டு. இவங்க எங்களை விட எங்களை பிடிச்சிருந்தா லைக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
my